ஆண்டு சுதந்திர தின கொடியேற்றி வைக்கிறதுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாலசுந்தரம் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாலசுந்தரம் ஐயா அவர்களையும் டாக்டர் சத்யநாராயணன் அவர்களையும் அன்புடன் ராம்நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் ஆனந்த விநாயகர் ஆலயத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஆனந்த விநாயகர் ஆலயத்தின் சார்பாகவும் ராம்நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். குறிப்பாக நம் பகுதியை சார்ந்த அத்தனை பெரிய நண்பர்களையும் திருமதிகளையும் குழந்தை செல்வங்களையும் அத்துடன் சிறப்பு விருந்தினராக டாக்டர் எஸ் சத்யநாராயணன் சக்ரா ஹாஸ்பிட்டல் அவர்களையும் வருக வருக என்று இருகரம் கூட்டி உங்கள் சார்பாக ஆனந்த விநாயகர் ஆலயத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அத்துடன் நம்முடைய பகுதியில் மூத்த தலைவர் பாலசுந்தரம் ரெட்டியார் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் சாம்பசிவம் அவர்கள் குடும்பத்தாரையும் நடராஜன் அவர்கள் குடும்பத்தாரையும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த சீராறும் வதனமென திகழ் வரத கண்டமிகு சிறந்த ராவிரங்கள் திருநாளும் மேலும் தனிக்கணரும் திரகுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எதிர்த்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மகாத்மா காந்தி की जय. மகாத்மா காந்தி की जय. மகாத்மா காந்தி की जय. டாக்டர் எஸ் சத்யநாராயணன் அவர்கள் இப்பொழுது 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்று சிறப்புரை ஆற்றுமாறு உங்கள் சார்பாகவும் ஆனந்த விநாயகர் ஆலயத்தின் சார்பாகவும் ராம்நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும்
வரவேற்கிறோம். நன்றி. ஓம் நம சிவாய். ஆனந்த விநாயகா. சலீம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஒரு விழாவாக இல்லாமல் ஒரு பண்டிகையாக எடுத்து நம்ம செய்கிறோம். விழாவுக்கும் பண்டிகைக்கும் என்ன வித்தியாசம்னா, விழாங்கிறது வந்து ஒரு கம்பல்ஷனில் ஒரு ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இவ்வளோ நாள் இருக்குது. பண்டிகைங்கிறது எல்லாரும் அவங்களோட மனசு பூர்த்தியாக வீட்டில் அது வந்து எல்லாரும் வந்து ஒன்றா இருந்து ஒரு குடும்பமாக இருந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த 78வது சுதந்திர விழா பண்டிகையாக நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து நம்ம தேசத்துக்காக நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் நல்ல விதமாக இருந்து நாட்டை மேலும் முன்னேற்றம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று 78வது சுதந்திர தின விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற மக்களில் நான் மக்களுக்காக நான் என்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நமது அருமை நண்பரும் என் சத்யநாராயணன் அவர்களுக்கும் மிகுந்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், எங்கள் நங்கநல்லூரிலே மிக சிறப்பாக 2 ரூபா வைத்தியம் பண்ணவர் இவர் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். டாக்டர் ராமதாஸுக்கு அப்புறம் 2 ரூபா வைத்தியம் பண்ணி மக்கள் மனதில் புகுந்துறதாக. அதனால தான் மக்களில் நான் மக்களுக்காக நான் சொன்னேன். ஏன்னா இவரை எனக்கு ஒரு 15 ஆண்டுகளாக தெரியும். என்ன மறந்துருந்தாலும் நான் அவரை மறக்கலை. அதனால் நம்ம நாடாளுமன்ற இதே தேர்தல் என்னாலும் எது நின்னாலும் இந்த இதுக்கு கொடியேற்றத்திற்கு தகுதியுள்ள நபரை பாஸ்கரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறது இந்த நிகழ்ச்சி. இந்த சுதந்திர தினத்தை ஏன் நம்ம கொண்டாடுறோம்? வருஷம் கொண்டாடுறோம். இன்றைக்கி சுதந்திர தினம் வந்து 78 ஆண்டுகள் வந்திருக்கு. 78 ஆண்டுகளில் என்ன நன்மைகள் இருக்குது, இதனால் என்ன பயனடைஞ்சிருக்கோம், இது யாருக்கு புண்ணியம் அப்படின்னு பார்த்தா, இந்த சுதந்திரம் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. வெள்ளையனே வெளியேறுன்ற மந்திரத்தை, தாரக மந்திரத்தை எடுத்து பல உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. வ.உ.சி. சிதம்பரம் ஐயா, செண்பராகம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன், நம்ம திருப்பூர் குமரன் ஐயா, இவங்கெல்லாம் வெள்ளையனே வெளியேறினாங்க. ஆனால் அந்த காலத்தில் சோத்துக்கு எதனா பஞ்சம் இருந்ததா, உடைக்கு எதனா பஞ்சம் இருந்தாங்கன்னா இல்லை, நல்லா தான் நடத்தினு இருந்தான். ஆனால் ஏன் அவங்ககிட்ட நம்ம சுதந்திரம் கேட்டோம்? நமக்கு பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட அடிமையாக இருந்த ஒரு நிலத்தை போக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க. இது அவங்கக்கிட்டேருந்து நம்ம சுதந்திரமாக வரணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. இன்றைக்கி நாடு இன்றைக்கி வந்து சுதந்திரமாக 78 ஆண்டுகளில் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம், என்ன செய்துன்னு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் அரசியல் உள்ள போல. அதனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டவங்கள நினைக்கணும். இன்றைக்கி வாழ்ந்து இப்போது நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா எங்கள் அப்பாவை நினைக்கிறேன், எங்கள் அப்பா நல்லா இருக்காருன்னா அவங்க அப்பாவை நினைக்கிறாரு. இப்படி வாழ்ந்து வந்த சமுதாயத்தில் இன்றைக்கி வாழ்ந்து வரக்கூடிய 78 ஆண்டுகளை பழைய நினைவுகளை நம்ம வந்து நினைவூட்டணும். அப்போ தான் நம்ம சுதந்திர தியாகத்தை உண்டு பண்ணணும். காங்கிரஸ்காரன் 1967 வரைக்கும் ஆண்டில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? நான்லாம் சிறுபிள்ளை, நான் 48 பிறந்தேன். அப்போ நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்துக்கும் மிட்டாய் கொடுப்பாங்க. சாக்லேட் கொடுத்து வர வச்சாங்க மக்களை. விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக, நாட்டு மக்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த சாக்லேட் கொடுத்தாங்க. சாக்லேட் கொடுத்து ராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் வாங்குறாங்க. 1950 நம்ம குடியரசு கிடைக்குது. 3 ஆண்டுகள் பொறுத்து தான் குடியரசு கொடுக்குறோம். ஏன்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் இந்த 3 வருஷத்தில் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் வெள்ளைக்காரன். இந்த நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நம்ம எல்லாரையும் விட்டுட்டு மீதி அவன் நாட்டுடைமைக்காக என்னென்ன பண்ணணும், ட்ரெயின், கப்பல் இதை தான் விட்டான். மீதி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். அந்த 3 வருஷம் பொறுத்து தான் மவுண்ட் பாட்டன் பிரபு நமக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. அன்றைக்கி ராஜாஜி இருக்கார். என்ன ஒரு விசேஷம்னா, அன்றைக்கி கொடுக்கும்போது பார்த்திங்களா, நம்ம ஆதி மடம், நம்மளுடைய மதுரை மடம், அவங்கள கூப்பிட்டு தான் இந்த கொடியேற்றத்துக்கு அந்த செங்கோலை கொடுத்து பண்ணாங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. நம்ம செங்கோல் தான் வச்சு தான் அன்றைக்கி சுதந்திரமே பண்ணார் அன்றைக்கி இருக்கிற ஜவஹர்லால் நேரு. அதனால் வாழ்ந்த நாட்டில் இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த 78வது சுதந்திர தினத்தை மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டாடுன்றது உங்களுக்கு சொல்லி வாய்ப்பளித்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். 78வது சுதந்திர தின கொடியேற்றிய டாக்டர் அவர்களை
அவர்களுக்கு மிஸ்டர் சாம்பசிவம் அவர்கள் பொன்னாடை போட்டி அடுத்தது மிஸ்டர் மணி அவர்களுக்கு மிஸ்டர் பாஸ்கர் அவர்கள் பொன்னாடை போட்டி டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார்கள். அடுத்து அதே மாதிரி நம்ம பகுதியில் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் மூத்தவர் இந்த பகுதியிலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து 87 மூத்தவர் சீனியர் சிட்டிசன் எங்கள் பகுதியில். அவர் ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரே ஒரு வார்த்தை. சரி, சாம்பசிவம் அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சில கருத்துக்களை கூறி விடைபெறுகிறேன் என்று இருக்கிறேன். நமக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற டாக்டர் சத்யநாராயணன் அவர்களுக்கும் மணி முதலியார் அவர்களுக்கும் நம்ம பகுதியைச் சேர்ந்த சீனியர் சிட்டிசன் மிஸ்டர் பாலகிருஷ்ண ரெட்டியார் அவர்களையும் மற்ற ஏனைய குடியிருப்பு நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டொரு வார்த்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். உலகத்திலேயே இந்தியாதான் ஜனநாயக நாடு, வேறு எங்குமே கிடையாது. அதுபோல ஒரு அரசியல் சட்டத்தை இயற்றி ஏறக்குறைய 72 காலமாக நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். வருகின்ற காலங்களிலும் எல்லோரும் உணர்வோடு நாம் இருந்து இந்த சுதந்திர சுவாச காற்றை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் சுதந்திரம் என்பபோது நாம் எல்லோரும் ஒரே இனம் ஒரே மக்கள் என்ற அடிப்படையில் தான் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த கொடியேற்று விழாவை ஏற்பாடு செய்து எல்லோருக்கும் நமக்கு சுதந்திரம், அதாவது குடியுரிமை பெற்ற நாள், இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைத்த நாள். ஆனால் குடியரசு வந்து 1950 மணி சார் சொன்ன மாதிரி சரிதா. அதுக்காகவே நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். இது எதை மறந்தாலும் எதை மறக்கக்கூடாது நாம். அப்போ தான் நம்மகிட்ட தேசபக்தி இருக்கிறது. நாம் ஏன் இங்கே இந்த கொடி இப்போ முதல் சத்யநாராயணன் சார் அவர்கள் ஏற்றி வைத்திருக்க நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஒரு மருத்துவர், மக்களை காப்பாற்றுகின்றவர், அவர் ஏற்ற வேண்டும் என்று கூடி பேசி அவருக்கு ஒரு வாய்ப்பினை நல்கினோம். அவரும் வருகை தந்து சரியான நேரத்தில் வந்தார். நாங்களாக கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன வந்தோம். அதனால் அவருக்கும் நன்றி. இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது குடியிருப்பு பகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, ஐயா மணி சார் சொன்னார், முதல்ல கப்பலை ஓட்டிய தமிழன் வஉசி இங்கே தமிழ்நாட்டில். அதே போல் திருப்பூர் குமரன் கொடியை காத்தார், கொடியை காத்த குமரன். அதுபோல தேச பற்றுள்ளவர்கள் வடநாட்டிலும் உண்டு. எல்லோருடைய ஆதரவாலும் மக்களாலும் நாம் ஒரு நல்ல சுவாச காற்றை உபயோகிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த அனைத்து மறைந்த அமரர் தேசியவாதிகளுக்கும் நமது இராணுவ வீரர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராம்நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் ஆனந்த விநாயகர் ஆலயத்தின் சார்பாகவும் வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இனிப்புகள் வழங்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இனிப்பு கொடுக்குறாரு இவர், எல்லாத்துக்கும் முதல் ஆளா இருப்பாரு. நேரு ஸ்கூலுக்கு எப்படி திரும்ப பண்றாரு சுப்பிரமணியம். நாங்கள் போயிருக்கும் போது எல்லா நிகழ்ச்சியும் அவர் தான் சொன்னார். எடுத்துக்கடா, அதேதான் மடி அதேதான் கரெக்ட். பூவரசன் அவர்கள் சில கவிதையை சொல்லுவார். தயவுசெய்து அதை கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஜனகணமன பாடி நாம் விடைபெறுகிறோம். விடியலை நோக்கி வீறு நடை போடுவோம். பொது உடைமை நாட்டுப்பற்றுடன் தேசிய கொடி ஏற்றுவோம். ரத்தம் சிந்திய தியாகிகளுக்கு மலர் தூவி போற்றுவோம். தியாகிகளின் வழியில் நாம் நடந்த நாட்டிற்கு தொண்டு ஆற்றுவோம். இந்திய தேர் இந்தியன் என்ற எழுச்சி பொங்கும் வீர உணர்வோடு இமய முதல் குமரி வரை ஒற்றுமை என்னும் வீர நடைபோடு
சிந்திய குருதி ஆராய் பெருகி உயிர் நீத்த தியாகிகளின் சிந்தனை நாட்டுப்பற்று கடமைதனை என்றும் நீப்பாடு. வந்தே மாதரம் எனும் பாரதியின் வீர முழக்கத்துடன் வாஞ்சிநாதன் திருப்பூர் குமரன் தீரச் செயலை எண்ணி புகழ்பாடு. அந்நேருக்கே அடிபணியாத அஞ்சா நெஞ்ச நாம் கட்டபொம்மனும் அன்பு தம்பி ஊமைத்துறையுமே நம் நாட்டிற்காக தன்னுயிர் நீத்தினரே. செந்நீர் விழ செக்கிழுத்து சிறையுண்ட வாவு சிதம்பரனாரும் செந்தணலாய் குதித்து தொழுநோய் உற்ற சுப்பிரமணிய சிவா எண்ணத்தில் விதைத்த பயிர் விளைத்து எண்ணத்தில் விதைத்த பயிர் முளைத்து முற்றி அறுவடையாகும் முன்பே எட்டயபுர பாரதியும் சுதந்திர போரில் வீழ்ந்தனரே. பொன்னாட்டிற்காக கண்ணியமாய் போரிட்ட ஜான்சி ராணியும் பொது உடைமை கண்டு சுதந்திரம் பெற்ற மகாத்மா காந்தியும் தன்னலமற்ற தியாகிகளான நேரு பட்டேல் கோகிலையும் தாய் நாட்டிற்காக தம் உயிர் ஈந்து தியாகத்துடர் ஆயினரே. எழுத்துரிமை, பேச்சுரிமை, வாக்குரிமை, பிறப்புரிமை என்னும் எல்லா உரிமையும் சுதந்திரம் தந்த ஜனநாயகத்தின் சீரிய வரலாறு. இழுக்கின்ற இந்திய தேரையும் மதத்தவரின் கரங்களும் பற்றிடுமே. இந்தியன் என்ற பெயரை சொன்னால் இந்நாடும் போற்றிடுமே. பழுத்த பழமாம் ராஜாஜி, காமராஜர், லால் பகதூர் சாஸ்திரியும் பாடுபட்டு தேடி தந்த சுதந்திரத்தை காப்பது நம் கடமை என்றோம். விருதுகளாய் வளர்ந்த பின்பும் தாய்நாடும் மறந்துடுமா? விழிப்புணர்வாய் நாம் இருந்து ஒற்றுமையாய் பொன்விழா காண்போமே. ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் இப்போது நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் எல்லாம் அட்டென்ஷனில் ஒரே நிற்கணும். சரிதா? நின்றுட்டு வெற்றி நாட்டு வீரமூட்டு எட்டு திசை முழுதும் காட்டுது எங்கும் பஞ்ச நோய் போக்குது கொடி பறக்குது கம்பத்திலே அதன் கொள்கை தெரியுது நெஞ்சத்திலே காவினிதம் அதில் தியாகம் நல்வெள்ளை நிறம் அதில் பூவை பச்சை நிறம் காட்டும் செழிப்பு பச்சை நிறம் காட்டும் செழிப்பு அதை காப்பதுவே நம் பொறுப்பு அதை காப்பதுவே நம் பொறுப்பு கொடி பறக்குது அதன் கொள்ளை தெரியுது நெஞ்சத்திலே கொடி பறக்குது கம்பத்திலே. தேங்க்யூ ஆல். ஜனகண மனகதி நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராಠ திராவிட உச்சல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜல சிசரங்கா जब सुबह नामे जागे जब सुबह आशीष मागे जागे जब सैयदादा जनगण मंगल नायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे. அப்படியே வணக்கம் எல்லாம் வணக்கம் வணக்கம். அப்புறம் வந்தவங்க எல்லாரும் ஒரு தீபார்த்தனை பார்த்துட்டு எல்லாரும் பிரசாதம் வாங்கி போனோம். வெண்பொங்கல் பிரசாதம். பிரசாதம் வாங்கி